இந்த கட்டிடத்தோட உயரத்தை அது மேல ஏறாமலேயே வெறும் ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க எப்படின்னு பார்ப்போம். உயரத்தை கண்டுபிடிக்க நாம பயன்படுத்தக்கூடிய சூத்திரம் tan θ ஃபார்முலா. ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது பில்டிங்கோட உயரம், அட்ஜசன்ட் சைடுங்கிறது பில்டிங்ல இருந்து நாம நிற்கக்கூடிய தூரம், டிஸ்டன்ஸ். இதை வந்து இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டு 45 மீட்டர் தூரத்தில் நம்ம நிற்கிறதா எடுத்துக்கிறோம். இப்போ அதை அப்படி ஹைட்டுக்கான ஃபார்முலாவை மாற்றணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் இன்டு tan θ மாறும். tan θங்கிறது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பில்டிங் எவ்வளோ உயரத்தில் இருக்கு அப்படிங்கிறத ஆங்கிளை வந்து நம்ம தியோடலைட் மூலமாக மெஷர் பண்ணுவோம். இப்போ அது வந்து நம்ம 45 டிகிரி தியோடலைட் வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1. அப்போ ஹைட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இன்டு tan 45 டிகிரியோட வேல்யூ 1. பில்டிங்கோட உயரம் இப்போ 45 டிகிரின்னு கிடைக்கும். ஏன்னா tan 45 டிகிரியோட மதிப்பு வந்து 1 தான். அப்போ ஆங்கிள் 45 டிகிரி வந்துச்சுன்னா பில்டிங்கோட உயரம் பில்டிங்ல இருந்து நாம நிற்கிற தூரத்திற்கு சமமா இருக்கும். ஆங்கிள் வேல்யூ இப்போ 60 டிகிரி வருது அப்படின்னா tan 60 டிகிரியோட மதிப்பு √3 1.732 வரும். அப்போ 45 × 1.732 77.94 மீட்டர் கிடைக்கும்.